மனதிலே வைத்துத்தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதயம் புரட்சி தலைவி அம்மாவில் இருக்கின்ற பொழுது இன்னைக்கு மத்தியிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கச்சத்தீவை மீட்பதிலே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது. ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், கச்சத்தீவை மீட்க போராட்டம் நடத்துறோம், அப்ப இருக்கிற பிரதமருக்கு கடிதம் எழுதுறோம், அதனால எந்த பலனும் இல்ல. அதனால இந்த கச்சத்தீவை மீட்பதற்காக 2008ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் இருந்து கட்சியின் சார்பாக அம்மா அவர்களே தன் மீது இணைத்துக் கொண்டு வழக்கை தொடர்கிறார் உச்சநீதிமன்றத்தில். 2011 ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. புரட்சித் தலைவர் அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சராக வராங்க. வந்த பிறகு அரசாங்கத்தையும் அந்த வருவாய்த்துறையும் அதை இணைத்துக் கொள்ளப்பட்டு விட்டது. ஆக ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும்